வணக்கம் வீவர்ஸ், உங்கள் சகோதரி பேசுகிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க. ஒரு அழகு அரிசி நான் எடுத்திருக்கேன். அதில் 1/4 மடங்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அரிசியை நல்லா புடச்சிக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்கினா கூட நம்ம நல்ல கடையில் தான் வாங்குகிறோம், இருந்தாலும் அதில் ஒரு வண்டு பூச்சி இருக்கும். நல்லா புடச்சி நல்லா 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டு தான், அதுவும் என்ன சொல்கிறது, நான் ஒரு சொம்பு வச்சுருக்கேன், அது 2 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பாத்திரத்தில் தான், குக்கரில் தயவு செஞ்சு குக்கரில் மட்டும் போடாதீங்க. பாத்திரத்தில் வச்சு நல்லா குழைய வேக விடுங்க. நல்லா குழைய வெந்தோடனே அது கலரிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் போய் நடுவில் கொஞ்சம் போயிட்டு நல்லா கலருங்க. வெல்லம் பாகு மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வெல்லம் கரைச்சிடுங்க, தண்ணியாக கரைச்சிடுங்க. ஏன்னா அடியில் மணல்லாம் இருக்கும். அந்த அச்சு வைக்கிறாங்கல்ல, அந்த கொட்டாங்குச்சி ஓடு இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும், அதில் டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை ஹீட் பண்ணி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மணல்லாம் நின்றுடும். ஒரு சிலர் வெல்லத்தை அப்படியே கட்டியாக தூள் பண்ணி அந்த பொங்கல்லே போட்டு கலரிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே ஹீட்டில் கரைஞ்சிரும்ன்ட்டு. ஆனால் அது அடியில் நரன்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா குழைய வெந்தோடனே இந்த வெல்லத்தை கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கலருங்க. வெல்லத்தோட மெஷர்மெண்ட்டு சொல்லலை. இப்போ நம்ம வெல்லம் நான் 300 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன் இந்த அரிசிக்கு. சரிங்களா? ஏலக்காய் நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவை தான் வாங்கி தூள் பண்ணிப்பேன். அதுதான் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். ஏலக்காய் பவுடரே விற்கிறாங்க, அது அந்தளவுக்கு வாசம் வரல. நான் ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக அது வாங்கி, அந்த ஏலக்காய் சும்மாவே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்கும். அதை இன்னும் நம்ம தூள் பண்ணும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். ஓகேங்களா? ஏலக்காய் நான் ஒரு 3 இது போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் நசுக்கி போட்டிருக்கேன், நல்ல வாசம் இருக்குது. இன்னொரு கடாயில் நெய், இப்போ நம்ம முந்திரி திராட்சை தாளித்து இப்போ பொங்கலில் கொட்டுற வேலை தான் முடிஞ்சு போயிடுச்சு பொங்கல். நெய் நல்லா சுத்தமான நெய்யை வாங்கிக்கோங்க. நான் பாரிஸில் கிரியன்குன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே நல்லா இருக்கும் நெய், மணமாக இருக்கும், வாசனையாக. ஓகேங்களா? நல்லா நெய் இந்த பொங்கலுக்குன்னா ஒரு 50 கிராம் நெய் போதும். முந்திரி உங்களுக்கு தேவைக்கு, சில பசங்க முந்திரி திராட்சை இதெல்லாம் சாப்பிடாம ஒதுக்கிடுறாங்க, போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தாளித்து அந்த பொங்கலில் போடணும். பொங்கல் கலர் பாருங்களேன், அட்ராக்ஷனாக இருக்கா? பெருமைக்கு சொல்ல நல்லா இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல்னாவே அது ஸ்வீட் தான். இப்போ நாங்கள் அதை சுவாமிக்கு படைக்கிறோம். சக்கரை பொங்கல் இதுதான் ஈஸியான மெத்தட். அதில் பச்சை கருப்பெல்லாம் போடுவாங்க. சில பேருக்கு அந்த பச்சை கருப்பம் டேஸ்ட்டு பிடிக்காது. இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். அவருக்கு பிரசாதம் செய்யணும், முருகருக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதம் செஞ்சு தீபமும் ஏற்றிட்டேன். உங்களுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் விவர்ஸ்.